12 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் அதிசயம். ஏப்ரலுக்கு பிறகு இந்த 6 ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம். மே பிறந்தாச்சு. ஸோ எல்லாருக்கும் ராஜயோகம் தான். முதல் 2 ராசிகள் மேசம் மற்றும் ரிஷபம். மேச ராசிக்காரர்களும் ரிஷப ராசிக்காரர்களும். மேச ராசி பற்றி பார்ப்போம். மேசராசி மேசராசி வந்து முதல் ராசி. ஸோ மே மாசத்துக்கு மேல இவங்களுக்கு தான் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. மேசராசி ராசி அதிபதி செவ்வாய் உட்பட 4 கிரகங்கள் மாற்றம் இந்த ராசிக்கு அதிர்ஷ்டத்தை அளித்த கொடுக்க போகிறது. நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். குறிப்பாக செவ்வாய் தன் சொந்த ராசியான மேசத்திற்கு வருவதால் தொழில் ரீதியாக பல நன்மைகள் கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல செய்திகள் வரும். வருமானத்திற்காக நீங்க செய்யும் எந்த முயற்சியும் பண வரவு அதிகமாகவே இருக்கும். திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நிறைய நல்ல செய்திகள் உங்களுக்கு அதுக்கு வந்து சேரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மே மாசம் நல்ல யோகமா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ ரிஷபராசிக்காரர்கள் ராசி அதிபதி சுக்கிரன் உட்பட 4 கிரகங்களும் சாதகமாக இடங்களில் வருகிறார்கள். இதனால் ராஜயோகம், தன யோகம் எல்லாம் உண்டாகும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த நஷ்டங்கள் எல்லாம் நீங்கி லாப பாதைக்கு திரும்பும். பணப்பிரச்சனைகள் தீர்ந்து மன அமைதி கிடைக்கும். பெரிய கஷ்டங்கள் இல்லாமலே வருமானம் பெருகும். தனிப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் என ரிஷபராசிக்காரர்களுக்கு கூறுகிறார்கள். அடுத்த 2 ராசிகள் மிதுனம் மற்றும் கடகம். மிதுனம் மற்றும் கடக ராசி. அதில் முதலில் மிதுன ராசி பற்றி பார்ப்போம். மிதுன ராசி கட்டத்தில் 3வது ராசி. மே மாதத்தில் இந்த ராசி 3வது ராசியாக அதிர்ஷ்டத்துக்குரிய ராசி என்று கூறுகிறார்கள். மிதுன ராசி அதிபதி புதன் லாப வீட்டுக்கு வருவதாலும் சூரியன் சுக்கிரன் சாதகமாக இருப்பதாலும் உங்கள் தொழில் வாழ்க்கை புதிய உயரத்தை அடையும். வேலையில் பதவி உயர்வு, புதிய வேலை அல்லது வேலை மாற்றம் போன்றவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் தொழில் வியாபாரத்தில் பண யோகம் உண்டாகும். வேலையில் ரொம்ப பிஸியாக இருப்பீர்கள். திருமண வாழ்க்கை கைகூடும். ஸோ அடுத்து கடகராசிக்காரர்கள் வந்து 4வது ராசி. கடகராசிக்காரர்களுக்கு இது நல்ல யோகமான காலம் சொல்றாங்க. கடகராசிக்காரர்களை பற்றி பார்ப்போம். கடகராசிக்கு ராசி அதிபதி புதன் 10ஆம் வீட்டில் கிரகங்களின் சஞ்சாரமும் சுப வீடுகளும் இந்த ராசிக்கு சாதகமாக இருப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் உங்கள் முக்கியத்துவம் அதிகமாகவும் அதிக சம்பளம் மற்றும் பதவி உயர்வுகள் கிடைக்கும். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு வேலையும் முயற்சியும் நிச்சயம் லாபமாகும். அடுத்த 2 ராசிகள் துலாம் மற்றும் மகரம். துலாம் ராசி பற்றி பார்ப்போம். துலாம் ராசி அடுத்த யோகமான ராசி. மே மாசம் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாசம் நல்லா எக்ஸ்ட்ரா கை கொடுக்கும், அதிர்ஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ வந்து 5வது ராசியாவ சொல்றாங்க துலாம் ராசியை. ஸோ துலாம் ராசியை பத்தி பார்ப்போம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வருவதாலும் சூரியன் மற்றும் புதனின் சாதகமான சேர்க்கையாலும் வேலையில் உயர் பதவிகள் அடையும் வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும். உங்கள் தொழில் வியாபாரம் அமோகமாக வளரும். வேலையில் நிறுவனமும் நிதி நிலைமையும் சாதகமாக உள்ளது. வேலை தேடுபவர்களுக்கும் நல்ல வாய்ப்பு வரும். குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாசம் ஏப்ரல் முடிஞ்சுமே நல்ல சாதகமா இருக்கு. 6 ராசியில மகர ராசி தான் கடைசி ராசி. ஸோ 4ஆம் மற்றும் 5ஆம் வீடுகளில் 4 கிரகங்கள் நுழைவதால் இந்த ராசிக்காரர்களுக்கு வேலை நிலை வலுப்பெறும். தொழில் வாழ்க்கையில் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்து அரிய வாய்ப்புகள் வரலாம். வேலை மாறுவதற்கு இது மிகவும் சாதகமான நேரம். உங்கள் வேலையில் ஒரு தனித்தன்மை கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஓய்வே இருக்காது. உங்கள் வருமானம் பல வழிகளில் உயர வாய்ப்புள்ளது. ஸோ இந்த நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேலையில பெஸ்ட் ஆஃப் லக், நல்லா அமைய வாழ்த்துக்கள் மகர ராசிக்காரர்களுக்கு.